அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வீவர்ஸ். இந்த இறுதி காலகட்டத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற முன்னறிவிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி அதிகமான நபர் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகவும் ஆவலாக இருக்கிறீங்க. அது சம்பந்தமா வீடியோக்கள் போடுங்க, அப்டேட்ஸ் தாங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல பதிவுகள் வச்சிருந்தீங்க. அதன் அடிப்படையில் இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தைய இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயத்துங்களை இந்த சேனல் மூலியமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு, அது இந்தியாவில இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில இருந்தாலும் சரி, மலேசியா இல்லாட்டி யூரோப் கண்ட்ரி, அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவங்க இருந்தாலும் சரி, கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு மிச்ச நாள் எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு. அதன் அடிப்படையில் இதை சாதாரணமா இப்ப நான் ஒரு விஷயம் தேடி உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொன்னா, சும்மா ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். அது நான் அரபு சட்டப்படி படிக்காத காரணத்தினால் இன்னும் நான் எவ்வளவு 100% சரியா தெரிஞ்சுக்கணுமோ அதன் அடிப்படையில் எல்லா வகையிலையும் பொருந்து போகக்கூடிய மாதிரி, அதாவது குரான் ஆயிக்கட்டும், ஹதீஸ் ஆயிக்கட்டும், இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் முன்னறிவிப்புகளா இருக்கட்டும், இல்லாட்டி எதிர்காலத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன இந்த உலகத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்களோ, இந்த அனைத்து விஷயத்துகளுக்குமே ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் தான் நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஆனா எனக்கு இருந்த ஒரு கவலை என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி விஷயத்துங்களை சாதாரணமா நான் தேடி மக்களுக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கணும். அந்த மாதிரி ஏன் இந்த மார்க்கத்தை சட்டப்படி படிச்சவங்க சொல்றாங்கல்ல அப்படின்னு ஒரு கவலை ஒன்று இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நபர் இந்த மாதிரி விஷயத்த பேசினா அது கேட்கறதுக்கும் மக்களுக்கு விளைவிக்கிறதுக்கும் இன்னும் எவ்வளோ லேசியாவும் அழகாவும் இருக்கும். அதன் அடிப்படையில் அப்படி ஒருத்தர் எனக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி மிச்ச நாள் நானும், அதுவும் முக்கியமா தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர் கிடைக்க மாட்டாரான்னு சொல்லி மிச்ச நாள் நானும் தேடிட்டு இருந்தேன். அதன் அடிப்படையில் அல்லாஹ் முயற்சியை கொண்டு தான் அதுக்கான கூலியை அல்ல தருவான். அதன் அடிப்படையில் எனக்கு கிட்டத்தில் அப்படி ஒரு நபர் கிடைச்சாரு. மார்க்கத்தை சட்டப்படி படித்தவர், வசனத்துக்கு வசனம், குர்ஆன், ஹதீஸ் எல்லாம் அரபுலே சொல்லக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு நபர் இந்த மாதிரி மார்க்கத்தில் சில முக்கியமான விஷயத்துல கொண்டு போயிட்டு சேர்த்தா அதை மக்களுக்கு எவ்வளவு இலகுவான முறையில் புரிந்து கொள்ளவும் இருக்கும். அது ஒரு மிகவும் ஒரு அழகான விஷயமா நான் பார்க்கிறேன். அதன் அடிப்படையில் இந்த மாதிரி இந்த ஆஹிரு ஜமான் நடக்கக்கூடிய மிக முக்கியமான முன்னறிவிப்புகளா இருக்கட்டும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றது, இதுகளை நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தி ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய தாக்கமும் அதனுடைய விளக்கமும் எங்களுக்கு நாங்க சரியா விளங்கி நாங்க மார்க்கத்துக்காக செயல்பட்டு எங்களோட இந்த வாழ்க்கையை மிஞ்சிருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் வாழ்க்கையை நாங்க சுருக்கத்துக்காக தயார்படுத்திக்கிறோம்னு சொன்னா, அந்த ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு வரணும்னு சொன்னா, நாங்க ஃபர்ஸ்டுக்கே இஸ்லாம் அப்படி சொல்லக்கூடிய இந்த ஒரு அழகான ஒரு தீனுல் இஸ்லாத்தை இந்த ஆதமின் சந்ததிகளுக்கு அல்லாஹ் ஏன் வடிவமைச்சு வச்சிருக்கிறான், அதன் அடிப்படையில் இந்த இஸ்லாம்னு சொன்னா என்ன ஏன்னு கேட்டா, இன்னைக்கு அதிகமானவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு தரக்காக்கு 2 தரக்கா 3 தரக்கா ஹஜ்ஜி செஞ்சு நாங்க எல்லாம் ஹாஜிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜபர்தஸ்தா பள்ளியில உட்காந்துருக்காங்க. அதே அவங்கள்ட்ட போயிட்டு அந்த ஹாஜிகள்கிட்ட கூட நீ ஒரு முஸ்லீமா வந்துட்டு இருக்கிறீங்க, இஸ்லாம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா அவங்க திணறுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பெரிய அளவுல நாங்க எல்லாம் முஸ்லீம்கள், நாங்க அந்த மாதிரி கொள்கையில் இருக்கிறோம், நாங்க இந்த கொள்கையில் இருக்கிறோம், நாங்க இந்த ஜமாத்தில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த இல்முல் வஹி அப்படி சொல்லக்கூடிய ஒரு புனிதமான ஒரு விஷயத்த அவங்களோட ஜமாத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வளைக்கிறது எங்களுக்கு பார்க்க கிடைக்குது. இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துங்களுக்கு நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கணும். அந்த மாதிரி செய்யறவங்க அதை தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இதை யாரையும் நான் புண்படுத்துறது சொல்லல, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்த சொல்றேன். மசீஹு தஜ்ஜால் உடைய ஃபித்னாவுக்கு பார்க்க வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களை நினைச்சு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி முகமது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க என்னன்னு கேட்டா, வானத்துக்கு கீழே இருக்கிற படைப்பினங்கள்லயே ஆக கேடு கெட்டவர்களாக இந்த வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இது ரிலேட்டடா எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை இமாம் புகாரி அலைஹி ரஹ்மா தன்னுடைய சஹீஹான கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த இல்மை, மார்க்க அறிவை உலகத்தை விட்டும் கலற்றி விடுவான். எப்படி கலட்டி விடுவான்? இல்மை கலட்ட மாட்டான். இல்மை சுமந்த உலமாக்களை மரணிக்க வைப்பதன் மூலமாக இல்மை அல்லாஹ் உலகத்தை விட்டும் உயர்த்தி விடுவான். மக்கள் அதற்கு பின்னால் வழிகட்ட தலைவர்களை பின்பற்றுவார்கள். அவர்கள் மார்க்கத்தின் எந்தவித அறிவும் இல்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள். அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். அதன் அடிப்படையில உண்மைக்குமே இந்த மாதிரி வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னா, மார்க்கத்தின் அடிப்படையில நாங்க வழி எடுக்காம இருக்க எந்த மாதிரி மார்க்க தலைவர்களை நாங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்குமே, நிச்சயமாக சொல்லி கொடுத்துருக்கு. அதுவும் குர்ஆனின் அடிப்படையிலே வந்திருக்கு. அந்த மாதிரி மார்க் அறிஞர் இந்த உலகத்தில் நிறுத்த இருக்காங்க. ஆனா நாங்க தேடுறோமா இல்லையா அப்படின்றத பிரச்சனை. அதன் அடிப்படையில இந்த மாதிரி நாங்க இன்றைக்கு உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான முன்னறிவிப்புகள், இறுதிக்கால முன்னறிவிப்புகள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தி
இந்த தீனுல் இஸ்லாம்னு சொல்லி அல்லாஹ் ஒன்று வடிவமைச்சிக்கிறானே அப்படின்னா என்னன்றது நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது படைப்பினத்தின் ஆரம்பத்தை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா தான் அதனுடைய முடிவு அதை பற்றி சரியான ஒரு புரிதல் வந்து கிடைச்சி எங்களுக்கு அதுக்கு எங்களை தயார் பண்ணி வேலை செய்ய வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தீனுல் இஸ்லாம் அப்படின்னு சொன்ன என்னன்னு கேட்டால் வெறுமே இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, இந்த களிமான்னு சொல்லி தொழுகை, நோம்பு, இந்த மாதிரி ஜக்காத்து, இந்த மாதிரி ஹஜ்ஜி, இவைகள் மட்டும் தான் தீனுல் இஸ்லாமா அப்படின்னு பார்த்தா இதற்கு குரான்ல வந்து எங்கேயுமே வழிகாட்டு இல்லையே. ஆனா அதையும் மீறி தீனுல் இஸ்லாம் அப்படின்னு சொன்னா அதுல அரசியல், அது மட்டும் இல்லாம இந்த கல்வி, அது மட்டும் இல்லாம தனிநபர் சார்ந்த வாழ்க்கையா இருக்கட்டும், அரசியல் சார்ந்த மனிதன் சார்ந்த அனைத்து துறைகளையா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி இந்த மருத்துவ துறையில இருக்கட்டும், நீதித்துறையில இருக்கட்டும், இவை அனைத்துக்குமே வழிகாட்டக்கூடியது தானே இந்த தீனுல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லியும் நாங்க தெரிஞ்சுக்கணும். அதுவும் மார்க்கத்தை சட்டப்படி படித்த ஒரு ஹசரத் மூலியமா எங்களுக்கு தெரிஞ்சுக்கிற கிடைச்சின்னு சொன்னா அது மிகவும் வந்து அழகாக இருக்கும் இல்லையா. இதன் அடிப்படையில் அல்லாஹ் படைத்து பாதுகாத்து வச்சுக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் அப்படின்னு சொல்றது மனிதர்கள்ட்ட இருந்து எங்கள்கிட்ட இருந்து என்னத்தான் எதிர்பார்க்குது, அது எதிர்பார்க்கிறது இன்னைக்கு பூமியில நடைமுறையா இருக்கா இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்த வேதத்துக்கு முன் சென்றவர்களுக்கும் அல்லாஹ் வந்து வேதங்கள் அனுப்பினான். அவங்க அந்த வேதத்துக்கு என்ன செஞ்சாங்களோ அதே நிலைமையில தான் இன்னைக்கு புனித அல் குர்ஆனும் இருக்கா இல்லையா. இந்த மாதிரி கேள்விகளுக்கு, முக்கியமான கேள்விகளுக்கு விடையா நான் சொல்லக்கூடிய அந்த ஹசரத் மூலியமா ஏதோ ஒரு சீரியஸ்ல எல்லாம் வந்து 5 நிமிஷத்துல பேசாட்டியும் இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2வா கிட்டத்தட்ட ஒரு 10 இல்லாட்டி ஒரு 12 சீரியஸ்குள்ள முடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு செய்யறேன் அறிமுகப்படுத்துவதற்காக. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ மூலியமா இந்த காலகட்ட சம்பந்தமான விஷயங்களும் சரி, நான் மேல சொன்ன சில விஷயத்துகளும் சரி, எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு மிக முக்கியமான காலத்துக்கு ஏற்ற அறிவையும் மார்க்கத்தின் அடிப்படையில் அறிவையும் அந்த புரிதலையும் வந்து நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சீரியஸா வந்து இருக்குன்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். அதன் அடிப்படையில இந்த சீரியஸா வந்து கட்டாயம் நீங்களும் பார்த்து அதை வந்து பிரயோஜனம் அடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்கள்ட்ட கொண்டு வரதுக்கு கட்டாயமா உங்களுடைய சப்போர்ட் எல்லா வகையிலையும் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை மட்டும் இல்லாம இதுக்கு பிறகு நான் போடக்கூடிய அந்த சீரியஸ் எங்களோட அந்த ஹசரத் மூலியமா சொல்லக்கூடிய முக்கியமான கருத்துகள், படிப்பினைகள், மார்க்கத்தின் அடிப்படையில் நாங்க என்னென்ன இந்த 1000 ஜமான்ல கட்டாயம் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றத யாருக்கு பயந்தும் இல்லாம அல்லாவுக்கு மட்டும் பயந்து அந்த மௌலவி வந்து உங்கள்கிட்ட வந்து சில முக்கியமான விஷயங்கள் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லுவார். அதை நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி அளிக்கும். அது மட்டும் இல்லாம அதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து தெரிவிக்குமாறு, ஷேர் பண்ணி அவனுக்கும் தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.